ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தலைப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் எக்ஸாமுக்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து போடுறதா வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டான ஸ்டடி பிளானை வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு லைவ்ல வந்து சொல்லியிருந்தோம். இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் ஒரு 120 டேஸ்க்கு உண்டான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து போடுறதா வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு உண்டான பேட்ச் நியூஸும் நாளைக்கு காலையில 8 மணிக்கு நான் வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பேட்ச் வந்து நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போறோம். பேட்ச் வந்து மார்ச் 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து நீங்க பார்க்க நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம பேட்சுடைய இம்பார்ட்டன்ஸ், ஓகேவா? ஸோ பேட்ச் என்ன விஷயம் நம்ம கொடுக்க போறோம், பேட்ச் ப்ராசஸ் என்ன, டெஸ்ட் ப்ராசஸ் என்ன, ஸோ நம்ம அகாடமி வந்து இந்த 4 மந்த் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இது எல்லாத்தையும் இந்த வீடியோ பதிவில் வந்து முழுசா சொல்ல போறோம். ஸோ வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்க பேட்ச்ல விருப்பம் இருக்கு அப்படின்னா நாளைக்கு அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ காலையில் 8 மணிக்கு வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து 2 டேஸ் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் பத்தின வீடியோ லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து போடக்கூடிய பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச், பெய்டு பேட்ச் தான். 1000 rupees வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்குண்டான பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த குரூப் 4 ஏன்னா ஜூலை 13 வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 130 days இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 130 ஒரு 120 நாட்கள் வந்து நம்ம எப்படி திட்டமிட்டோம் அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். சரி, 4 மாதங்கள், ஓகேவா? ஸோ 4 மாதங்கள்ல நம்ம என்ன விஷயம் கொடுக்க போறோம், அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 4 மாசம் நம்ம எப்படி பிரிச்சிருந்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது 75 days, 15 days, 30 days இந்த பிளான்ல தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ரன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பேட்சுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நான் வந்து சொல்லிடுறேன். எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத வந்து நான் கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஃபர்ஸ்ட் பேட்ச் ப்ராசஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் பேட்ச் தான். ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு அனுப்புற அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைன்ல உங்களுக்கு எதன் மூலமா நான் தொடர்பு கொள்ளும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் மூலமா தான் இந்த பேட்ச் வந்து ரன் பண்ணுவோம். வந்து டெலிகிராம் மூலமா தான் இந்த பேட்ச் வந்து நம்ம வந்து கொண்டு போக போறோம். ஸோ ஏன்னா டெலிகிராம் இப்போ நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி 1000 rupees பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்க நம்பர் சேவ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பும். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த குரூப்ல தான் எந்த டீடைல்ஸ் இருந்தாலும் அடுத்த 4 மாதங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான A to Z எல்லா டீடைல்ஸுமே, அந்த டெஸ்ட் பேசாம எல்லா டீடைல்ஸுமே அந்த டெலிகிராம் மூலமா தான் உங்களுக்கு வந்து வரும். சரியா? அந்த குரூப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப டெலிகிராம்ல தான் நம்ம வந்து 100% இந்த பேட்ச் வந்து ரன் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி, இப்ப நீங்க டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப டெஸ்ட் பேட்ச்னா வந்து டெஸ்ட் மட்டும் நடக்குமா? ஓகேவா? மெட்டீரியல் வந்து கொடுப்பீங்களா? அப்படி கொடுத்தா எந்த மாதிரியான மெட்டீரியல் கொடுப்பீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ என்னுடைய கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் தான். பட் ஆனா என்ன அப்படின்னா எல்லா மெட்டீரியல் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட 100% சிலபஸ் வந்து மெட்டீரியல் வந்து நம்மளே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியலா இருக்கலாம். ஓகேவா? இப்போ சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக் புக்ஸ்ல எங்கெல்லாம் இருக்கோ நம்ம தொகுத்து கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு சில டாபிக் சிலபஸ் இருக்கும், ஒரு சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ல புக்ல இல்லாம இருக்கும். அப்போ புக்ல இல்லாத சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்கும் நான் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா வந்துடும், இன்க்ளூடிங் ஆன்லைன் மொத்தமே. ஓகேவா? ஸோ அப்போ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க இப்போ குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் நீங்க நல்லா படிச்சாலே போதும், இதை தாண்டி எதுவும் படிக்க தேவை. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் ரெடி பண்ணி வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று இப்போ வந்து 6th புக் கொடுக்குறோன்னு வச்சுக்கலாமே. இப்போ 6th புக் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ 6th தமிழ் புக்கு ஒரு 3 எல்லாம் அந்த 3 இருக்கு நான் ஆன்லைன் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ வந்து ஜிகேல ஒரு 5 லெசன் கொடுக்குறேன். அப்ப அந்த 5 லெசன் கூட நான் ஆன்லைன் கொடுத்துருவேன். சரி, அப்போ ஆன்லைன்ல மட்டும் ஆன்லைன்றது பார்த்தா ஒரு ரிவிஷனுக்காக ஒரு ரீகால் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுக்கு செக் பண்றதுக்காக வந்து கொடுக்குறது. ஓகேவா? ஸோ ஆன்லைன் மட்டுமே படிச்சா போதுன்ற மெத்தட்ல கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்றதுக்கு ரீகால் பண்ண வசதியா இருக்கிறது தான் அந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட் குரூப் மொத்தமா வந்து டெலிகிராம்ல தான் நடக்கும். ஒரு 3 குரூப் வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஒரு குரூப் வந்து மெட்டீரியல் குரூப், ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டீரியல் எல்லாமே வந்து அதில் தான் வரும். ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் குரூப், அதாவது ஏதாவது நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஆடியோ கொடுக்குறேன்,
ஒரு டார்கெட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கு உண்டான பிளான் எனக்கு நான் சொல்றேன். இல்லை ஒரு லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறேன், ஒரு லைவ் செஷன், ஓகேவா, ஒரு ஜெனரல் லைவ் வர போறேன். உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் குரூப்னு ஒரு குரூப் இருக்கும், ஓகேவா. அடுத்த 3 டெய்லியுமே வந்து ஒரு 30-30 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. டெய்லியுமே வந்து ஒரு 30-30 கொஸ்டின் அன்னைக்கு உண்டான டார்கெட். இப்போ இன்னைக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடும். இந்த டார்கெட்டுக்கு ஒரு 30 கொஸ்டின், அந்த 30 கொஸ்டின் நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். அப்போ அன்னைக்கு உண்டான டாபிக் வந்து படிச்சுவீங்க, அதையும் நானே கொடுத்துருவேன், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. ஒரு 30 கொஸ்டின், 30லேருந்து 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ அன்னைக்கு படிச்சது அன்னைக்கு நீங்க டெஸ்ட் செய்யணும். ஓரளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் படிக்கல. அப்போ டெய்லியுமே உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ இன்னைக்கு படிக்கல நாளைக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. டெய்லியுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ராப்பரா உட்காந்து படிச்சிருக்கீங்க, ஓகேவா. ஸோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் யூடியூப் சேனல். ஓகே, இப்போ நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு சில வீடியோ ஸ்பெஷலாக வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து கொடுத்துருவோம், சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க வந்து பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா டே டு டே பிளான் வந்து டார்கெட். இப்போ டெய்லியுமே இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க, சரியா. ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு டார்கெட், இன்னைக்கு வந்து தமிழ் இதை படிங்க, மேக்ஸ் இதை பாருங்க, ஜிகே இதை பாருன்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடும். அந்த டெய்லியுமே வந்து பிளான் பண்ணுங்க. அப்போ டே பை டே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ ஒரு பிளானை கொடுத்துட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்காம இருக்கிறத விட இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 days ஒன்ஸ் நம்ம வந்து டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா பிளான் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விடுறத விட டெய்லியுமே இன்னைக்கு இதை படிங்க, நாளைக்கு அதை படிங்க, நாளைக்கு இதை படிங்க, டெய்லியுமே டே பை டே வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியா இருக்கும், கன்வென்டா இருக்கிறதா அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ண போறோம், சரிங்களா. ஸோ அப்போ வந்து டே பை டே பிளான் வந்து உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம், சரியா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம். இன்னைக்கு வந்து இதை வந்து முடிச்சிடும் கண்டிப்பா. இதுல இருந்து டெஸ்ட் வைப்போம், ஒரு 30 கொஸ்டின் மாதிரி வச்சிரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், சரி, ஓகேங்களா. ஸோ இவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் இப்படிதான் வந்து ரன் ஆகும், சரியா. ஸோ வந்து எவ்ரி 5 days ஒன்ஸ் நம்ம ஒரு டெஸ்ட் சொல்லிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் ஒவ்வொரு வாரத்துக்கு உண்டான இப்போ ஒரு ஷெடியூல் ஒன்றுக்கு உண்டான சிலபஸ், அந்த சிலபஸ் நான் கொடுத்துரும். அது எங்கெல்லாம் இருக்கு புத்தகத்தில் அந்த வேக்டர் ஷெடியூல் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூல் 1 கொடுத்துக்கூடிய மெட்டீரியல் தமிழ், ஜிகே, மேக்ஸ் முதல் கொண்டு எல்லா A to Z எல்லா மெட்டீரியல் நம்மளே வந்து கொடுத்துரும், ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனலைசிங் வீடியோ, எப்படி நீங்க வந்து படிக்கணும், சரியா. இப்போ என்னென்ன படிக்கிறது மட்டும் கொடுக்காம, எங்க படிக்கணும் மட்டும் கொடுக்காம, எதை படிக்கிறது மட்டும் கொடுக்காம, எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த வீடியோ கிளாஸ் கொடுக்கும். ஸோ இதை இப்படி படிங்க, ஓகேவா. தமிழ் வந்து இப்ப படிங்க, ஓகே, ஒரே நாள் ஃபுல்லா எல்லாத்தையும் படிக்காதீங்க. ஸோ அந்த ஷெடியூல எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி எளிமையா கம்ப்ளீட் பண்றத விட வந்து நானே கொடுத்துருவேன். அதை நீங்க பார்த்தா சரியா. ஸோ இதை பார்த்து 5 days நீங்க படிக்க போறீங்க. 5th day வந்து டெஸ்ட். டெஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் கொஸ்டின் பேப்பர் அமைச்சிட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து ரேங்க் ரிப்போர்ட் கொடுப்போம். அந்த ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மார்க் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாரத்துக்குள்ள அடுத்த ஷெடியூல் வரதுக்குள்ள இதுக்கு நான் ரேங்க் ரிப்போர்ட், ஓகேவா. ஸோ ரேங்க் ரிப்போர்ட் வந்து உடனே கொடுப்போம் நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஏன்னா ஒரு சில வந்து பார்த்தா 2 days ஸ்டடி செய்றீங்க அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து கொடுக்கும்போது ஈஸியா இருக்கும், ஓகேவா. அதாவது அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ள இந்த டெஸ்ட்டுக்கு நான் ரேங்க் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா வந்துடும், ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 days ஒன்ஸ் டெஸ்ட். ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட். எல்லாமே ஃபுல் டெஸ்ட் தான்ப்பா. அதாவது ஃபுல் டெஸ்ட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். அந்த 200ல 100 வந்து தமிழ், 25 மேக்ஸ், 75 ஜிகே, ஓகே. அது ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு வந்து கொடுத்தது வந்து நம்ம எழுதலாம், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OMR. இது எல்லாமே வந்து எப்படி சார் நடக்கும் அப்படின்னா OMR டெஸ்ட். அந்த OMR PDF வந்து நான் கொடுத்துருவேன். அந்த PDF வந்து நீங்க என்ன பண்ணீங்க, பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ நான் வந்து கொஸ்டின் பேப்பர் அனுப்பிட்டேன் அப்படின்னா அந்த OMR நீங்க வந்து போன்லயோட பார்த்து என்ன பண்ணாங்க OMR வந்து ஷேர் பண்ணி ஆன்சர் பண்றாங்க, ஓகேவா. ஈவினிங் ஆன்சர் அனுப்பிச்சிடும். மார்னிங் வந்து OMR அதாவது கொஸ்டின் ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈவினிங் என்ன வந்துடும், ஆன்சருக்கு வந்து வந்துடும், ஓகேவா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன். இப்போ வந்து ஷெடியூல் 1 முடிஞ்சு அப்படின்னா ஷெடியூல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா இந்த ஷெடியூல் 1 அந்த டெஸ்ட் தமிழ் தனியா கிளாரிஃபிகேஷன் வீடியோ, மேக்ஸ் தனியா கிளாரிஃபிகேஷன் வீடியோ, ஜிகே தனியா கிளாரிஃபிகேஷன் வீடியோ. ஸோ அப்போ எல்லாமே கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும், சரியா. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளவுதான்பா. ஸோ டெஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு முறை டெஸ்ட் இருக்கும், ஓகேவா. டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அமைச்சிரும், கீ அமைச்சிரும், ரேங்க் ரிப்போர்ட் லிங்க் அனுப்பும், அப்புறம் ரேங்க் ரிப்போர்ட் அனுப்பும், அப்புறம் அந்த கொஸ்டினுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் சப்ஜெக்ட் வைஸ் தனியாக அனுப்பும். தமிழ், மேக்ஸ், ஜிகே 3மே சேர்த்து அனுப்பிச்சிடும், ஓகேங்களா. ஸோ அந்த அடுத்த டெஸ்ட் வரதுக்குள்ள அந்த வீடியோஸ்லாம் வந்துடும், ஓகே. நீங்க அடுத்த டெஸ்ட் நீங்க படிச்சுட்டு போக வேண்டியதுதான், ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பிளான், ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம என்ன கொடுக்க போறோம். இப்போ நம்ம வந்து பேட்ச் ப்ராசஸ் பார்த்தோம், டெஸ்ட் ப்ராசஸ் என்றதை பார்த்தோம். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ். ஸோ தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷெடியூல் வைஸ் வீடியோ கிளாஸ்.
அது ஷெட்யூல் வைஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துரும். இப்போ வந்து இந்த வாரம் வந்து 6th ஃபர்ஸ்ட் டைமா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கு, இயல் பிளஸ் இலக்கணம் ரெண்டுமே கலந்து கொடுத்துருமா. ஓகேவா, ஒரு இயல்னா அந்த இயல் ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுல சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக் வந்து நம்ம வந்து டீச் பண்ணணும். அதை நீங்க பார்த்து, அதாவது நீங்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீ தான் பார்த்து. ஓகேவா, நம்ம வீடியோஸ்க்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பேமெண்ட்ன்றது கிடையாது. வீடியோஸ் வந்து பார்த்தா முழுக்க முழுக்க உங்களுடைய ஆப்ஷன் தான். சார் வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோஸ் நம்ம எக்ஸ்ட்ராவா போடக்கூடிய விஷயம். ஓகேவா, வீடியோஸ் வேணா நீங்க பாத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க வீடியோ பார்க்கன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, என்னன்னா சப்போஸ் நம்ம படிக்கும் போது ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுங்களா. சோ அப்ப டவுட்ஸ் இருக்கும்போது அதை நீங்க வந்து வீடியோஸ் பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுக்குறோம். ஓகேவா, அப்புறம் அந்த டாபிக் இஸ் தமிழ் கிராமர் வீடியோ கிளாஸ். இப்போ வந்து ஒலி வேறுபாடு, ஓரெழுத்து ஒரு மொழி, ஓகேவா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, சோ அப்போ வந்து டாபிக் வந்து சிலபஸ்ல வந்து எல்லாமே கவர் ஆகக்கூடிய அந்த இலக்கணமும் சிலபஸ் இருக்கு, நம்ம வீடியோ கிளாஸ் இருக்கு, அதை நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அது அனலைசிங் வீடியோ, அதை நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கப்புறம் இப்போ பேக் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெட்னஸ்டே ஒரு மார்ச் 15க்கு அப்புறம் இல்லை மார்ச் 10க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ அதை வந்து பார்த்தா இதுக்கப்புறம் போட்டுருவேன். எக்ஸாமுக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். ஓகே, மொத்தமா வந்து ஒரு 45 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஆனா எல்லா கொஸ்டின் பேப்பரும் பண்ண சொல்ல முடியும். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா அதுல வந்து ஒரு 100 கொஸ்டின் இல்ல, ஒரு 50 கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டன். மீதி எல்லாமே நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுது, ரொம்ப பேசிக்கா இருக்கும். அதே மாதிரி வந்த கொஸ்டின் நிறைய ரிப்பீட்டா வரும். ஸோ அதெல்லாம் உமீட் பண்றதா மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம பாக்குறோம். ரொம்ப சீக்கிரமா வந்து முடிச்சிடலாம். ஓகேவா, சரி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 20 வீடியோ கிளாஸ். ஏன்னா மொத்தம் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துரும். சரி, அந்த 20 அதிகாரத்தை நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா போதுமானது. திருக்குறள் பிளஸ் அதுக்குண்டான விளக்கம் ரெண்டுமே கலந்து ஒன்று கொடுக்கும். சரியா, அடுத்து பார்த்தா ஸ்பெஷல் கம்பைன் பீரியட். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல் அப்படின்னு. இப்ப எதிர்ச்சொல் அப்படின்னா 6வது 12வது நியூ புக் ஓல்டு புக் இது எல்லாத்தையும் எதிர்ச்சொல் எல்லாமே தொகுத்து ஒரு பிடிஎஃப். ஓகேவா, இப்ப ஒலி வேறுபட்டா மொத்தமா பிடிஎஃப். அப்ப எல்லாமே தொகுத்து ஒரு பிடிஎஃப் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். சரியா, அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா போதும். அடுத்தது பார்த்தா மேக்ஸ். ஸோ தமிழ் அவ்வளவுதான். ஸோ தமிழ் வந்து 100% எல்லா சிலபஸும் அதிலே வந்து கவர் ஆயிடும். ஸோ 100% கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ணி வந்து கொடுத்துரும். மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸ் வந்து இருக்கும். நம்ம ஆர்டிகல் போட்டு வச்சிருக்கோம். அந்த வீடியோ கிளாஸ் வந்து நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, அது புக்கு பிளஸ் பேஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் அந்த மாடல். இப்போ எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க் வச்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க் மொத்தம் 10 மாடல் இருக்கு. 10 மாடல் வீடியோ கிளாஸ் இருக்கு. அப்ப அந்த 10 மாடல் பார்த்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தா டாப் 500 ப்ரீவியஸ் கொஸ்டின். இப்போ நம்ம வந்து மார்னிங் மேக்ஸ் 2.2 அப்படியே சீரிஸ் போட்டுருக்குமா, அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டெய்லி ஒரு வாரமும் 25 கொஸ்டின். சரிங்களா, ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தம் ஒரு 20 பார்ட்டா வந்து பிரிச்சு வந்து கொடுத்துரும். சரியா, ஸோ ஒவ்வொரு பார்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கணக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 பார்ட்ல மொத்தமா என்ன 500 கணக்கு முடிஞ்சிடும். சரியா, ஸோ ஏன்னா எக்ஸாமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி வந்து பிளான் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்குள்ள அந்த 500 மேக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம டாபிக் வைஸாவும் பார்த்துறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ரிவிஷன் பண்றதும் இருக்குல்ல இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுவீங்க, அது நல்லாவே படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ ஜாயின் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் ஒரு வீடியோஸ் நம்ம வந்து போடுவோம். ஓகேவா, அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 75 கொஸ்டினுக்கு நம்ம என்ன வைத்து கொடுக்குறோம் அப்படின்னும் போது லெசன் வைஸ் வீடியோ கிளாஸ். ஓகே, ஒவ்வொரு லெசன் வைஸ் என்ன பண்ணணும்னா வீடியோ கிளாஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டமா அதுக்கான வீடியோ கிளாஸ். ஓகேவா, ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன், ஒரு சில வீடியோ ஜெகதீஷ் சார் வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் வீடியோ கிளாஸஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அவுட் ஆஃப் புக் அப்படின்னும் போது அட்டவணைகள், பகுதிகள், ஓகேவா, ஒரு சில டாபிக்லாம் வந்து புத்தகத்துல வந்து ஒரு கோர்வையா இருக்காது. ஆனா அந்த கோர்வையா படிச்சாதான் மைண்ட் நிற்கும். சோ அப்ப அதெல்லாம் தொகுத்து ஒரு கோர்வையா நான் வந்து வீடியோஸ் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரி, அப்ப அதுக்கு நான் வீடியோ கிளாஸ் கொடுக்கும்போது பிடிஎஃப் நான் சேர்த்து கொடுத்துருவேன், டோன்ட் வரி. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்ட் பாக்ஸ் டாபிக். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி அந்த புக் பேக்கும் பாக்ஸ் டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணி ஒவ்வொரு டாபிக் புரியுதா. இப்போ வந்து பாலிட்டி புக்ல மொத்த புக் பேக் வந்து நம்ம கொடுத்துருவோம். சரியா, இது வந்து ஒரு வீடியோ கிளாஸா போட்டு அந்த வீடியோ கிளாஸ் நீங்க பார்த்து நோட்ஸ் தான் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 40 ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ கிளாஸஸ். டாப் 40 ஸ்ட்ராட்டஜிக்கே வீடியோ கிளாஸஸ். ஓகேவா, ஒரு 40
டாபிக். ஓகேவா, இது வந்து ஒரு 11 டாபிக் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ, இப்போ திருக்குறள் வந்து 20 கிளாஸ்ல வந்து ஒரு 18 கிளாஸ் முடிஞ்சிச்சு, இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. அது இந்த வாரத்தை முடிச்சுட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும்போது வந்து நம்ம வந்து டாப் 40 கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிடும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளும் முடிச்சிடும், அதுக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் நீங்க ஒன்று வந்து பார்த்துட்டா போதும். சரியா, அது வந்து சயின்ஸ். ஸோ சயின்ஸுக்கு நம்ம வந்து சரி பண்ணி வந்து சொல்லியிருந்தோம். சயின்ஸுக்கு வந்து நம்ம வந்து புக் பேக்கும் பாக்ஸ் டாபிக் பிளஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இதை மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அந்த 5 கொஸ்டினுக்கு அந்த அளவுக்கு படிச்சாலே போதுமானது. சரிங்களா, ஓகே. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது ஒரு 6-7 கொஸ்டின் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, அதை நம்ம வந்து போட போறோம், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு வாரத்தோட எண்டில் 2 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்துடைய இது வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம வந்து வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா இப்போ ஜனவரி மந்த் முடிஞ்சு பார்த்தீங்களா, இப்போ ஜனவரி மந்த்துக்கு உண்டான அந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ச் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்பெஷலா இப்போ ஜனவரி மந்த் தான், அந்த மந்த்ல இருந்து அந்த ஜனவரி மந்த்துக்கு உண்டான பிடிஎஃப் வந்து கொடுத்துரும். அந்த ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 100 கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு 100 கொஸ்டின் என்ன பண்ணோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருவோம். சரியா, ஓகே. அடுத்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து லைவ் டெஸ்ட், அந்த 100 கொஸ்டின் லைவ் டெஸ்ட் மாதிரி கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். ஒரு டெஸ்டாவோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து ஜனவரி மந்த்ல இருந்து ஜூன் மந்த் வரைக்கும் 6 மந்த்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, அவ்வளவுதான். சரிங்க, சரி. இந்த இதான் வந்து பார்த்தோன்னா பிளான். ஓகேவா, நம்ம வந்து இப்போ அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் ரன் ஆக போகுது. ஓகேவா, டெஸ்ட் பேட்ச் ப்ராசஸ் என்ன, டெஸ்ட் ப்ராசஸ் என்ன, அதே மாதிரி என்ன விஷயம் நம்ம கொடுக்க போறோம்ன்றது எல்லாத்தையும் வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் நம்ம நிறைய வந்து கேப்ல வந்து லைவ் டெஸ்ட் இருக்க போறோம். ஓகேவா, லைவ் கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஸ்பெஷல் டெஸ்ட் நம்ம வந்து நடுவில் வந்து இருக்கும். இப்போ ஓஎம்ஆர் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மாசத்துல நீங்க எப்படியாச்சும் இந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டு தான் என்னுடைய ஒரே பிளான். ஓகேவா, இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து ஒரு ஆடியோஸ் இல்லை வந்து வீக்லி 2 ஆடியோஸ் வந்து கொடுக்கும். ஓகேவா, ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு உண்டான விஷயம். இப்போ இது இப்படி படிக்கலாம், இதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், இந்த வாட்டி இந்த டாபிக் வந்து கஷ்டமா இருக்கும், இதை வந்து இந்த ஆங்கிள் படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னாம சொல்றதுக்கு அதுக்கு எத்தனை பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கும். சரியா, வீடியோஸ் ஆடியோஸ். ஓகே, ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸ் ஒட்டு மொத்தமா எப்படி படிக்கலாம். ஓகேவா, பாலிட்டி வந்து எந்த டாபிக் அதிகமான கொஸ்டின் வருது, எதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம், இது எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து கலந்து கொடுக்கணும். சரிங்களா, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 டெஸ்ட் பேட்சுக்கு உண்டான ப்ராசஸ். இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பேட்ச் வந்து ரன் ஆக போகிறோம். ஸோ உங்களுக்கு ஓகே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சார், பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ வில்லிங் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லிங் ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க ஃபில் பண்ணாதீங்க, கூட யாரா இருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா ஸ்டடி பிளான் நான் வந்து கொடுத்துருந்தேன், ப்ரீவியஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் இதில் வந்து இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம். ஓகேன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு காலையில் ஒரு 8 மணிக்கு இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த வீடியோ பார்த்து அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நம்முடைய ஸ்டடி பிளான் பிடிச்சிருக்கு, பேட்ச் ப்ராசஸ் ஓகே அப்படின்றவங்க பேமெண்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15ஆம் தேதி நடக்க போகுது. சரிங்களா, ஸோ இது எல்லா டீட்டெயிலும் வந்து நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவலை சேர்ப்பதான் இந்த வீடியோ பதிவு. வேறொரு முக்கியத்தோட அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் அகாடமி. தேங்க்யூ.